அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உடனடியாக வதக்கி அரைச்ச கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துகிட்டேன். இதனுடைய வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு தண்டோடு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுட்டு அப்போ தான் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து, உரப்புக்கு தகுந்த மாதிரி 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறத விட வரமிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சியை தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. திரும்பவும் வதக்கி விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், திரும்பவும் ஒரு தடவை வதக்கி விட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியிலேயே இந்த தண்டோடு இந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்பவும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அதிக நேரம் வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக சுருங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் தூளில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் திருவி வச்சுருந்தேன். அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் அதில் உள்ள அந்த கூலிங்கன்னா நல்லா குறையும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு, ஊற வச்ச புளியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னி அதிக நைஸாக நம்ம இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டேன். இப்போ ஒத்தக்கரண்டி அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது பொன்னிறம் ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான சுவையான வதக்கி அரைச்ச கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். Thanks for watching.